குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு அடல்ட் கண்டென்ட்னாலும் அது எந்த இடத்துலையும் முகம் சுளிக்காத மாதிரி ஒரு குடும்பத்தோட ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமாக இருந்து போகிற மாதிரி எடுத்திருக்கோம். அதை தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் வெளியே வரையிலே அந்த ஒரு கிரியேட்டராக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரசிச்சிருக்கிறதுனால. உள்ளுக்கும் நான் வந்து பார்த்தேன். ஒரு அதான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறது மிஸ்டர் கார்த்திகேயன், கார்த்தி சுப்ராஜ், இந்த ப்ரொடக்ஷன் டீம் ப்ளஸ் வைபவ் அண்ட் சுனில் 2 பேரும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஆல்சோ த காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப ஒரு நல்ல காஸ்ட் எனக்கு கிடைச்சிது, க்ரூவும் கிடைச்சது. அதனால இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ஃபேமிலியை பார்க்குற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் எப்படி அதை சரி பண்ணாங்க அந்த மாதிரி தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம். சின்ன கதை, அந்த குடும்பத்தில் நிகழ்வும் ஒரு ப்ராப்ளம், அதில் எல்லாருமே தங்களுடைய முழு பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. கனமமாகட்டும், தீபாக்காகட்டும், முனிஷ்காந்த் அண்ணா, ஈன்ஸு, கருணா, சுவாமிநாதன் எல்லாருமே அவங்களோட கஜானந்த், கஜேந்திரன் எல்லாமே அவங்களோட பங்களிப்பை எந்தெந்த கேரக்டருமே யாருமே சும்மா கொண்டு வரல. எல்லாம் அந்தந்த தேவை இருந்ததுனால கரெக்டாக அந்த ஸ்கிரிப்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்துக்கு வந்திருக்கோம். இதை பார்த்துட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஹெல்த் கிரிட்டிசிசம் நம்மளுக்கு தான் தேவை. நல்லா இருந்தால் பாராட்டுங்க. இப்போ நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துருக்கு. டைட்டில் நானும் என்னோட ரைட்டர் பாலாஜி வந்து டிஸ்கஸ் பண்ணல, அவரோட ஐடியா தான் பெருசு அப்படின்ட்டு. கதை கரு அந்த நான் ஒரு பண்ணியிருந்தேன் இதே தாட் ப்ராசஸ் தான். அதாவது என்னன்னா ஒரு பவர் சிம்பிள், ஒரு தலை சிம்பிளுங்கிறது ஒரு ஆண்மைங்கிறது அது புரியாக காட்டும். அப்படி இல்லை ஆண்மைங்கிறது அது இல்லை, அது மோக்கை தான். அது கேலி சித்திரமாக காட்டுறதுக்காக தான் அதை பண்ணேன். அதாவது நாங்கள் ஆம்பளை அப்படிங்கிறத இதை ஒரு பொருளாக பெருசாக பார்க்குறோம். அது பெருசுங்கிறது ஒரு மேட்டர் இல்லைங்கிறது தான் மேட்டரே பார்க்குறேன். சுனிலும் அவங்க அண்ணனும் அண்ணன் தம்பி, அப்புறம் மருமகன், அப்பா பையன் எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து எப்படி இந்த கதை வந்து உண்மையில சொல்ல போனால் அங்கிள் உள்ளுக்கு வந்தது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் அதெல்லாம் இல்லை, அவருக்கு எங்களுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா ஆக்சுவலாக என்னோட ஏடி ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காரு, அவர் போடுவோம் இந்த கேரக்டர் அப்படின்னு. நான் யார் அப்படின்னு இவர் காட்டுறாரு. அவர்கிட்ட கேட்டு ஐடி உண்மையில அவர் யாரும் தெரியாதா? இல்லை தெரியாது சார், நல்லா நடிப்பார் அப்படின்னாரு. ஐயோ அவர் தான் ப்ரொடியூசர் அப்பா அப்படி தான் உள்ளுக்கு வந்தார். அதே மாதிரி ஒரு 2 அண்ணன் தம்பி எனக்கு தேவைப்பட்டிருந்தாங்க. அப்போ உடனே கார்த்தி சுப்ராஜ் சொன்னார் வைபவ் சுனில் போடுவோமா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு தமிழில் வந்து காமெடியில் வந்து ஒரு கரெக்டான மீட்டரில் ஒரு கதாநாயகனாக அந்த மீட்டரில் நான் காமெடி பண்ணுறேன்னு சொல்லாமல் அவர் அளவுக்கோளோட பண்ணுறதுல வைபவ் ரொம்ப அழகாக பண்ணுவார். அவரோட நடிப்பு பிடிக்கிறதுனால வைபவும் அண்ணா எனக்கு சுனில் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அவரோட டாக்டர் ஆகட்டும், அவரோட படங்களாக ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். அவரோட முதல் படம் செய்யறதுக்காகவே அவர் ரொம்ப அவரோட நடிப்பாக ரசிச்சிருக்கேன். ஸோ அந்த 2 பேரும் எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படி தான் அவங்க 2 பேரும் உள்ளாங்க. சார் விரசமான ஒரு விஷயத்தை விரசமே இல்லாமல் இப்படி படம் எடுக்கணும்னு நான் உள்ளே பார்த்தேன். லேடிஸ்லாம் கூட சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம் நீங்கள் சொன்னப்போ நாங்கள் நம்பல, பார்த்த பிறகு உண்மையாக நம்புகிறோம். எப்படி எடுக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப நன்றி அண்ணா. நீங்கள் சொன்னது காமெடியான மேட்ரை காமெடியாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. எனக்கே நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கானுங்க. ஏன்னா அதுதான் நாங்கள் வந்து நீங்கள் ப்ரொடியூசரும் சரி, ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னதே அப்படி தான். எந்த இடத்துலையுமே நம்ம மக்கள் முகம் சொல்லிக்கக்கூடாது அப்படின்னு அவர் நாங்களும் அதுதான் ரொம்ப ஒர்க் பண்ணோம். நானும் வைபோ, எங்களோட ரைட்டர், எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் எல்லாமே. இப்போ என்னோட அசோசியேட் டைரக்டர்லாம் இருப்பார் வெங்கட் சார், இது மாதிரி போகுது அப்படின்னா இதில் வேணாம் அப்படின்னு. அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் யாருமே முகம் சொல்லக்கூடாது, பெண்கள் ரசித்து பார்க்கணும். சொன்ன நம்ம மாதிரி இப்போ ஒரு ஷோவில் நாங்கள் பார்த்துருக்கோம், பெண்கள் வந்து விழுந்து சிரிச்சாங்க. நீங்கள் சொன்னது கரெக்ட், 100% கரெக்ட். அதில் நாங்கள் கான்ஷியஸாக இருந்தோம், எந்த இடத்துலையும் முகம் சொல்லிக்கக்கூடாது. ஏன்னா இந்த கதையை ஒரு தின் லைன், ஒரு இடத்துக்கு கீழே போயின்னா ரொம்ப விரசமாகவும் பார்க்க முகம் சொல்லிக்கும் அருவருப்பாகவும் இருக்கும். அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அது சக்ஸஸாக வந்திருக்கு. நான் என் மனைவியோட பார்த்தேன். அதே மாதிரி வைபவ் அவங்க அம்மாவோடையும் பார்த்தாங்க. அவங்க அம்மா ரொம்ப ரசிச்சும் பார்த்தாங்க. ஸோ அதுக்கே நீங்கள் சொன்னது கரெக்டாக வந்து இல்லை, எந்த சென்சார்ஸும் ரொம்ப நல்லா எங்களை எந்த இடத்துக்கு கட்டும் எதுவும் இல்லை. சில விஷயங்கள் அவங்க சொன்னாங்க, நாங்கள் நிவர்த்தி பண்ணிட்டோம். அது உண்மையான ரீசன் தான். சில இடங்கள் அதை பிளர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சென்சாரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. அதையும் கட் பண்ணல, சென்சாரும் கட் பண்ணல. அதிகமாக கல்யாணம் பண்ணா ஒரு கெட்டு சொல்றாங்க உண்மையா?
எப்படிங்க? பொம்பளைங்கள 5 கல்யாணம் பண்ணிட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, அது உண்மையா இருக்கா? அது உண்மை இல்லை. அதுதான் இது. அதாவது அந்த அந்த ஏன்னா கடைசியா வந்து பெண்களை குளிக்கிறதே வந்து வயசானவங்க தான் பாக்குறாங்க, அது ஒரு கெத்துன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா அது ஒரு தப்பான விஷயம் தான். அதான் பாருங்க, நாங்கள் எப்பயுமே பாருங்க பசங்களை தான் சந்தேகப்படுவோம். இப்படியும் சில பேர் இருக்காங்கிறது தான். இப்போ அதுவுமே அது 2 மனைவி வைக்கிறதெல்லாம் ஒரு கெஸ்ட்டோ அது ஒரு நல்ல விஷயமே இல்லை. அதுதான் உண்மையே. அதைத்தான் அந்த படமே அந்த ஆண் குறி அதை வந்து ஒரு சிம்பாலிக்காக நாங்கள் சிம்பிள் பண்ணுறது தான் கதையே. இது உண்மை. அதான் சொல்கிறேன். எப்பயுமே நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஒரு ஆண் குறி அது பேல சிம்பிள்னே சொல்லுவாங்க. நேரம் பெரிய நாடுகளெல்லாம் டவர்லாம் கட்டிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய இதுன்னு காட்டுவது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறது தான் இதோட படத்தோட கரு. உண்மையிலே இது ஒரு ஃபெமினிசம் பற்றி பேச வேண்டிய படம் தான் இது. அப்புறம் அப்பா பையன் ப்ரொடியூசருக்கு எப்படி பிடிச்சிங்க? ஃபேமிலியா இருக்கணும்டா. இல்ல அதான் ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா. வைபவ் சிங்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு உண்மையான ஒரு அண்ணன் எப்படி இருப்பாரு, ஒரு தம்பி எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க நடிப்பு பிடிச்சிருந்தனால அந்த மாதிரி. சார் வைபவ் சிங் மட்டும் இல்லை, சின்னதாக ஒரு சீனில் வந்து கார்த்திகேயன் சார் கூட பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு அவரு. கேட்கவே வேணாம், இவங்க இருந்தாலே படம் நல்ல படம். ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க இவங்க. அது மட்டும் இல்லாம நிகாரிகா நல்லா பண்ணியிருந்தாங்க. சாந்தினி சில விஷயங்கள்லாம் அந்த ஒரு சீன்ல நீங்க பாப்பீங்க. அண்ணன் வந்து என்ன அவங்க அண்ணனை அந்த மாதிரி சொல்லிடுவாங்கல்ல, டீச்சரை வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இவங்க வந்து என்னது அப்படிங்குவாங்க. அந்த ஒரு ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. போச்சு ஒரு டைம்ல வந்து ஒரு கலவரமே ஆச்சு. ஒரு தெலுங்கு ஆக்ட் பண்ணி அனகோண்டா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அனகோண்டா உடச்சிக்க போகுது. அதுதான் அதே தப்பு. அனகோண்டால இந்த பயனுமே இல்லை. உண்மையான அன்பு காதல் தான் உண்மையா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும். அதுதான் கதையே. பெருசா நடிச்சவர் இந்த மாதிரி நடிக்க விட்டுருக்காரு. அவர் யாரும் அவர் வந்து இதுக்கு முன்னாடி விக்ரம் சார் முதல்ல நடிக்க ஆரம்பிச்ச படம் வில்லனா நடிச்சிருக்காரு. அது எந்த படம்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. எலக்ட்ரிக்னு ரொம்ப ஏன் இந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டதே ரொம்ப அவருக்கு வந்து நாடகம் கூட்டுப்பற்று அந்த மாதிரி இது இருக்குது. விக்ரம் சார் நடிச்ச ஒரு படத்தில் அவர் வில்லன் நடிச்சிருக்காரு. விக்ரம் சாரோட முதல் படத்தில் அது ஒரு இல்லைங்க. எந்த ஒரு நல்ல படத்தையும் பார்ட் 2 பண்ணால் நல்லா இல்லாமல் போயிடும். வேணாம். ஆக்டரை வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம் சரிங்களா, நிறைய விஷயம் நம்ம சொல்லி ஆம்பளைங்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடலாம். லேடி ஆக்டர் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அதுதான் இந்த கதையே இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, அவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுங்க? கதை தெரிஞ்சிச்சு கூடி அழுகுறாங்கன்னா அதை வச்சு கேட்குறேன். ஏன்னா கதையில் எந்த இடத்துமே விரசமா இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்த காலத்தில் பாக்கியராஜ் சார் பார்த்த படங்கள், பாண்டியராஜ் படங்கள் அந்த மாதிரி. ஆமா இவங்க கூட எனக்கு அந்த அளவுக்கு எந்த இடத்துமே மோசமாவோ ஒரு நீங்க பாத்தீங்கன்னா தனமம்மாலாம் இவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு சமீப காலத்துல வந்த ஒரு பெண் தனமம்மா இவ்வளவு அழகா அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்மா கேரக்டரே வந்தது இல்லை. அந்த காலத்துல மனோரமா ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் அப்படி ஒரு கேரக்டர் ஒரு அம்மாவுக்கு கொடுத்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் அம்மா கூட பண்ணியிருக்காங்க. சித்தி அம்மா அந்த மாதிரி அவங்களோட கதை களம் அப்படி இப்படி உண்மையிலே ஒரு கூட்டத்தில் நடந்தால் என்ன ஆகும், அதுதான் கதை. அதனால எந்த ஒரு பெண்ணுக்கோ அவங்களாம் உடனே கதையை கேட்டு 2 பேருமே உடனே ரொம்ப சந்தோஷமா கேட்டால் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதான் கரெக்ட். இந்த கேள்வி நீங்கள் தான் கேட்டுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ரிவ்யூலாம் மறுபடியும் ஏலியன் பற்றி எப்படி? அது என்னோட ப்ரொடக்ட் அந்த டீம் அந்த அட்வர்டைசிங் அந்த பண்ண கேம்பெயின் அவங்களோட ஐடியா தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது என்னோட கிரெடிட். ஆமாம், பாலாஜின்னு ஒரு ரைட்டரும் நானும் சேர்ந்து எழுதுனது. ரொம்ப நல்லா அவர் வந்து அந்த எனக்கு 2 பேரும் அந்த ஒரு ஃபேவில் இருந்தது. நாங்கள் ஒன்று சொன்னால் அவர் கண்டிப்பிடிக்கிறதும் நம்ம 2 பேரும் கிரேசி மோகனோட ஃபேன். அந்த கிரேசி மோகன் சார் இல்லாததுக்கு இது ஒரு அவர் ஒரு இன்னொரு வருவார் சார். வைபவோட அம்மாவுக்கும் அந்த அம்மா அவருக்கும் உள்ள உறவு தெரியுது. அப்புறம் லாஸ்ட்டாக வர்றாங்களா பாருங்க படத்துலாம் சொல்ல அவங்களுக்கும் அந்த உறவு தெரியுது. ஆனால் அந்த தீபாவுக்கும் அவருக்கும் என்ன உறவு? ஒரு மறைபொருளாகவே தீபாவுக்கும் அவருக்கும் என்ன உறவு? அது அதுதான் பார்க்குற பார்வை பொறுத்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். நன்றி. நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க எல்லாம். அதிகமாயிட்டாவே மாற்றம் யூஸ் பண்ணி அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தப்புன்னு தான் கதையிலே நல்லா பார்த்தீங்கன்னா அது கூட தேவையில்லை. ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கண்ணா. அரசு பள்ளிகள்
மாறி ஆனா இதுக்கப்புறமாவது அடுத்தடுத்த படங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் ஓகே, அது நான் கவனிக்க முடியும். ஏன்னா நீங்க சொல்றது ரொம்ப வேலிடான பாயிண்ட். எந்த ஒரு விஷயமும் நாங்களும் இப்போ இந்த கதையில் நாங்கள் ரொம்ப யோசிச்சு எதுவும் விரசமாக பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் யோசனை தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட் நம்ம அரசு பள்ளி எனக்கு உண்மையில அரசு பள்ளியெல்லாம் எப்பயுமே தரமாக இருக்கணும்னு நான் விரும்புகிற ஒருத்தர் தான். இப்போ இந்த பாடங்களும் சரி பாடத்திட்டமும் சரி எந்த ஒரு அரசு பள்ளியும் அந்த ஒரு திட்டமும் அந்த பாடங்களும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஸ்டாண்டர்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம்